ஹாய் காய்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி பிளெண்டரில் ஃப்ளேம் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது பண்ணுறதுக்கு மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று நோடு வச்சு பண்ணலாம், இன்னொன்று மேண்டா சிமுலேஷன் வச்சு பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு மேண்டா சிமுலேஷன் வச்சு ஃப்ளூயிட் பண்ணியிருப்பேன். அது மேலே கார்டில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பார்க்காதவங்க. இப்போ நான் ஜஸ்ட்டு நோட்ஸ் வச்சு தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த இது வச்சு மேண்டா ஃப்ளோ வச்சு நான் பண்ணுறேன். ஓகேவா? இந்த டிஃபால்ட் கியூப்பை நான் எக்ஸ் கொடுத்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஜஸ்ட் நான் ஒரு யூவி ஸ்பியர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் ஓகே டேப் டு எடிட் மோட். ஓகேவா? அப்புறம் நான் டாப் ஆஃப் த வெர்டிசஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு Z ஆக்சிஸில் மூவ் பண்ணிங்கன்னா ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகே, தென் எக்ஸ் கொடுத்து வெர்டிசஸ் மட்டும் டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா? தென் டேப் டு ஆப்ஜெக்ட் மோட், தென் ஷேடிங் டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் நியூ மெட்டீரியல். ஓகே, நமக்கு டிஃபால்ட்டாக பிரின்சிபல் BSDF இருக்கும். இப்போது எனக்கு இந்த பிரின்சிபல் BSDF தேவையில்லை. ஓகேவா? அதனால் நான் எக்ஸ் கொடுத்து இதை டெலிட் பண்ணிடுறேன். தென் ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஜஸ்ட்டு நான் வந்துட்டு மிக்ஸ் ஷேடர் ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஷேடர் வந்து இந்த சர்ஃபேஸில் கனெக்ட் ஆகிக்கிறோம். ஓகே, தென் ஒரு டிரான்ஸ்பரண்ட் BSDF ஆட் பண்ணுறேன். தென் ஒரு எமிஷன். ஓகே, இந்த BSDF-ஐ ஃபஸ்ட்டு ஷேடர்லேயும் இந்த எமிஷனை செகண்ட் ஷேடர்லேயும் ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? தென் கலர் ரேம்ப். ஓகே, தென் இந்த கலரை எடுத்துகிட்டு இந்த ஃபேக்டரில் கனெக்ட் பண்ணிடுறேன் மிக்ஸ் ஷேடரில். ஓகே, தென் நாய்ஸ் டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இந்த கலர் எடுத்துகிட்டு இந்த ஃபேக்டரில். ஓகேவா? இப்போது ஜஸ்ட்டு நம்ம டெக்ஸ்டர் கோஆர்டினேட்ஸ் வேணும்னா இந்த டெக்ஸ்டரை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு Ctrl T கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டர் கோஆர்டினேட்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போது தென் நான் என் கொடுத்து ஆப்ஷன்ஸில் பிளெண்ட் மோடை வந்துட்டு ஆல்ஃபா பிளெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த கலர் ரேம்பில் ஜஸ்ட்டு இதை கொஞ்சம் மிடிலுக்கு கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு அது டிஃபால்ட்டில் இருக்கட்டும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் அது அப்புறமா ஆல்ஃபா பிளெண்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, தென் ஸ்கேல்ஸ் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கு. ஓகே, டிக்ரீஸ். டீட்டெயில்ஸ் வந்து நான் ஃபுல்லாக 16 ஆல் த வே 16 வச்சுக்கிறேன். தென் டிஸ்டார்ஷன்ஸ் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அந்த இது நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு ஓகே, இதே ஓகே. தென் ஜஸ்ட் நான் ஒரு கிரேடியன்ட் டெக்ஸ்சர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் கலர் ரேம்ப். தென் கலர் ரேம்ப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் கலர், இந்த கலரை இந்த ஃபேக்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு தென் இதுக்கு வந்துட்டு இதுக்கும் Ctrl T அப்படின்னு கொடுத்திங்கன்னா டெக்ஸ்டர் கோஆர்டினேட்ஸ் Ctrl T கொடுத்திங்கன்னா டெக்ஸ்டர் கோஆர்டினேட்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போது நான் ஜஸ்ட் இதை அப்படியே கீழே ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது எனக்கு இந்த டெக்ஸ்டர் கோஆர்டினேட்ஸ் இருக்குல்ல, இதுதான் இது ரெண்டுத்துக்குமே. ஓகேவா? ஸோ நான் இதை டிலீட் பண்ணிடுறேன். இந்த டெக்ஸ்டர் கோஆர்டினேட்ஸை கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஜென்ரேட்டர் எடுத்து இந்த வெக்டாரில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, டன். ஓகே, we just completed. ஓகேவா? இப்போது நான் ஜஸ்ட்டு இப்போ போய் ஒரு மிக்ஸ் RGB ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் RGB ஆட் பண்ணிவிட்டு ஓகே இந்த கலர் ஓகே இந்த கலர் எடுத்து செகண்ட் கலரில் கொடுத்துட்றேன். இந்த கலர் ரேம்போட கலர் எடுத்து. ஓகேவா? ஓகே, தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரொட்டேஷன் Y ஆக்சிஸ் இருக்குல்ல, செட் ஜஸ்ட்டு -90 டிகிரியில் வச்சுக்கிறேன். ஓகேவா? தென் இந்த ரொட்டேஷன் X ஆக்சிஸ் மட்டும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ லொக்கேஷன் X ஆக்சிஸ் ரொட்டேஷன் 0 வச்சிடலாம். X ஆக்சிஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. ஓகே, எனக்கு இந்த ஹைட் இருந்தாலே போதும். ஓகே,
இப்போ நான் இங்கே போய் ஜஸ்ட் ஸ்கேல் என்ன பண்ணுறேன், தென் கிளாம்ப் இங்கே போயிட்டு மிக்ஸில் மல்டிபிளில் மாற்றிக்கிறேன். ஓகே, தென் இப்போ நான் அந்த லொக்கேஷனில் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணேன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் ஆப்ஷன் பிளெண்ட் மோடில் ஜஸ்ட் ஆல்ஃபா பிளெண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா லிட்டில் பிட், ஓகே ஒரு நிமிஷம் இருக்குங்க தெரியல, நான் ஜஸ்ட்டு ப்ளூம் ஆட் பண்ணிக்கிறேன். தென் எமிஷனில் வெயிட் மினிட், இந்த கலர் நம்ம மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எமிஷனில் நான் வந்துட்டு 100 வச்சுக்கிற ஸ்ட்ரென்த்து. தென் கலர் வந்துட்டு ஓகே 100, இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக வச்சுக்கலாம் ஸ்ட்ரென்த்தை. ஜஸ்ட்டு நான் ஒரு 200 வச்சுக்கிறேன். ஓகே 200 கம்மியாக தான் இருக்குது, ஜஸ்ட் நான் ஒரு 500 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே இப்போது இந்த நாய்ஸ் டெக்ஸ்சர் மேப்பிங் இருக்குல்ல, இதோட லொக்கேஷன் Z ஆக்சிஸ் மூவ் பண்ணோம் அப்படின்னா லுக் லைக் ஃப்ளேம் அனிமேட்டர். ஓகேவா? இதை நான் 0 டிஃபால்ட்டாக வச்சுட்டு ஜஸ்ட்டு நான் இன்னொரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து நான் டைம் லைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் டிஃபால்ட்டாக இருக்க 0ல் ஜஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஐ கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் கீ ஃப்ரேம் இன்செர்ட் ஆயிரும். இதை நான் இதை மூவ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 140ல் வச்சுக்கிறேன். 140ல் இதில் நான் மைனஸில் ஜஸ்ட்டு நான் ஜியை வந்து மைனஸில் மூவ் பண்ணேன்னா இந்த ஃப்ளேம் வந்து அப்போர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஓகே நான் மைனஸில் மூவ் பண்ணுறேன். ஓகே மைனஸில் வச்சுட்டு ஜஸ்ட் ஐ கொடுத்தீங்க, ஜஸ்ட்டு கீ ஃப்ரேம் இன்செர்ட் பண்ணிடலாம். ஓகே தென் இதை வந்து நான் ஜஸ்ட்டு 140 எண்டில் வந்து 140ன்னு வச்சிடுறேன். இப்போ ப்ளே பண்ணால் ஓகேவா ஃப்ளேம் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. தென் இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே ஜஸ்ட்டு மாடிஃபையரில் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையரில் ரெண்டர் 1, ஓகே வி போட்டு ஆல்ரெடி ஒன்றில் தான் டிஃபால்ட் இருக்குது. தென் அப்ளை, அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வேவ் மாடிஃபை. இப்போ நான் இதை ப்ளே பண்ணி பார்த்தேன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ஸோ நான் இதை பார்த்தா நம்மளுக்கு ஃப்ளேம் மாதிரியே தெரியல, ஏதோ ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஃப்ளேம் மாதிரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் இந்த வேவ் மாடிஃபையரில் ஸ்பீடை வந்துட்டு 0.1 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ ப்ளே பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சிருக்கு. ஓகேவா? தென் ஹைட் வந்துட்டு அதே 0.1 வச்சு பார்க்கலாம். தென் ப்ளே பண்ணுவோம். ஓகே வித் வந்துட்டு நான் ஒரு 0.5 வைக்கலாம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே பரவாயில்ல, இது வந்து ஒரு 0.10 இல்லை ஜஸ்ட் ஒரு 1னே வைக்கிறேன். ஓகே ஃபைன். ஓகே கைஸ் பார்க்க ஃப்ளேம் மாதிரி இருக்குது. ஓகே தென் ரெண்டர் வியூ லுக் லைக் ட்ரை வெயிட், ஜஸ்ட்டு நான் லேஅவுட் போயிட்டு இங்கே ரெண்டர் வியூ ஓப்பன் பண்ணுறேன். திஸ் இஸ் அவர் ஃப்ளேம். ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் யார் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். தேங்க்யூ.